ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து கூட ஃபைனல் போயாச்சு இந்தியா. சரியா? இன்னைக்கு பார்க்க போறது இந்தியாவோட ஸ்டார் பிளேயர். அதாவது T20 வேர்ல்டு கப்லேயே ஸ்டார் பிளேயர், முக்கியமான இம்பார்ட்டன்டான பிளேயரு. இவர் இவர் ஒருத்தர் ப்ளே பண்ணா மொத்த டீமையுமே மாத்தி கொண்டு வந்துருவாரு வெற்றிக்கு. அப்பேற்பட்ட பிளேயர் தான் அபிஷேக் சர்மா. அவர் வந்து இப்ப ரீசெண்டா பேட் ஃபார்ம்ல இருக்காரு. இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அபிஷேக் சர்மா தான் ஹையஸ்ட் ரன் ரன் ஹேட்டரு. அவர் தான் ஹையஸ்ட் ரன் அடிப்பாரு. இந்த T20 வேர்ல்டு கப்ல அவர் தான் அதிக சிக்ஸர் அடிப்பாரு. அப்படியெல்லாம் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு 2 வருஷமா அவரை பக்காவா ரெடி பண்ணி, அவர் டொமஸ்டிக்லயும் சரி, ஐபிஎல்லையும் சரி, T20 பைலேட்டர் சீரியஸ் எல்லாத்துலயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஒரு நம்பர் 1 T20 பிளேயரா அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படி வந்து இவரை வேர்ல்டு கப் கொண்டு வந்து இந்த வேர்ல்டு கப்ல ஃபுல் இன்னிங்ஸும் பேட் ஃபார்ம்னா என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு 8 மேட்ச் அது 2 மேட்ச் இஷான் கிஷன், 2 மேட்ச் மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் 2 மேட்ச் சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் யாருமே ஆடல, தோத்துட்டோம். இந்த மாதிரி ஆடி ஒரு கலவையா ஆடி தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். பட் இந்த பிளேயர் ஒரு ஆள் ஆடினாலே மேட்ச் துண்டா தூக்கிட்டு வந்துருவாரு. ஏன்னா அந்த மாதிரி பிளேயரு, ஏன்னா அவரோட ஆட்டம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆடி பார்த்தாச்சு நம்ம. ஒரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்னு ஒரு பிளேயர் இருந்தாரு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். அந்த பிளேயரவே மறக்கடிச்சு இவர் டாப்ல வந்திருக்காரு. இப்ப அவர் ஒரு T20 பிளேயர்னா கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவரை ஓவர் கம் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவர் டாப்ல இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. சரியா? இந்த வேர்ல்டு கப்ல ஏன் பெர்ஃபார்மன்ஸ் சரி? ஏன்னா அவர் பிரஷர்ல இருக்காரா, இல்ல அவர் மைண்ட் செட் என்ன ஆச்சு, கேம் என்ன ஆச்சு? ஒரு சாதாரண ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அதாவது சொல்றேன், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பவுலரை கூட்டு வரமோ, ஒரு ஆல்ரவுண்டர் சும்மா எப்பயாவது ஒரு 2 ஓவர் போட வேண்டிய ஒரு ஆஃப் ஸ்பின்னரை கூட்டு வந்து கூட அவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. சல்மான் ஆகாலா பந்தே போட மாட்டாரு பாகிஸ்தானுக்கு, எப்பயாவது தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். அவரை கூட்டு வந்து அவர் வந்து இவர் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஏன்னா யுஎஸ்ஏ கூட ஃபாஸ்ட் பவுலிங்ல அவுட் ஆனாரு. அடுத்து பூரா ஆஃப் ஸ்பின்னரு. ஜிம்பாவே கூட ஃபாஸ்ட் பவுலிங், அங்க ஒரு டீசென்டான ரன் எடுத்தாரு. ஆமா, இதுதான் நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ல நான் ஸ்ட்ரைக்கர்ல நின்னாருன்னா தப்பிச்சிடுறாரு, இல்லைன்னா மாட்டிக்கிறாரு. ஆமா, ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.